அனைவருக்கும் வணக்கம். மீண்டுமாக ஒரு புதிய வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் கூட நாம் ஒரு புதிய வகுப்பில் இன்னும் ஒரு வகுப்பில் நம்ம சந்திச்சிருக்கிறோம். இப்போ நான் நினைக்கிறேன், தொடர்ந்து இன்றைக்கி நம்ம படிக்க போகிற பாடம் கணக்கீடு பாடத்தை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். கணக்கீட்டில் நம்ம முதல் தேர்ச்சியை நம்ம முடிக்க போகிறோம். சரியா? ஃபுல்லாகவே அந்த ஒரு பாடத்தை ஃபுல்லாக முடிக்க போகிறோம். கடைசி கட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்போ இன்றைக்கி படிக்கிற விஷயங்களோட கணக்கீட்டில் ஒரு ஃபுல் தேர்ச்சி முடிஞ்சிடும். சரியா? அப்போ நான் சொல்லியிருந்தேன், ஒரு தேர்ச்சி மட்டும் முடியும் பொழுது அதுக்கான பரீட்சைகள் இருக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கணக்கீட்டில் இன்னையோட ஒரு தேர்ச்சி, அதாவது ஒரு பாடம், ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக முடியுது. சரியா? அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளே, அடுத்த பாடத்துக்குள்ளே நம்ம போகிறோம். அப்போ எல்லோரும் தயாராகுங்க. கணக்கீட்டில் ஒரு எக்ஸாம் வரும். சரியா? அது அடுத்த திங்களாக இருக்கலாம். அதை குறித்து எப்போ நடக்கும் அப்படின்றத குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரியா? எக்ஸாமை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஒரு மாதம் இல்லை, ஒரு மாதத்துக்கு முன்னுக்கே நான் சொல்லியிருந்தேன் எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்ட்டுன்னு. அப்போ கணக்கீட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு இது பண்ணப்படும். அதுக்கு முன்பதாக இந்த வீக்குக்குள்ளே யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்ட்டுன்னு இந்த பர்சனல் நம்பருக்கு ஒரு மெசேஜ், நான் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் குரூப்பில் ஒரு லிஸ்ட் ஒன்று செஞ்சு போட்டுறேன். இவங்கெல்லாம் எக்ஸாம் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அவங்களுக்கு மட்டும் அந்த கூகுள் ஷீட் அனுப்பி அதில் எக்ஸாம் நடத்த முடியும். அப்போ அது லேஸாக இருக்கும். யாருன்னா நீங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மட்டும் எனக்கு எக்ஸாம் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு லேஸாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு லிஸ்ட்டை தயவு செஞ்சு எல்லோரும் அனுப்பி விட்டுருங்க. அப்போ லேஸாக இருக்கும். அப்போ இன்றைக்கி நம்ம கணக்கீட்டுன்ற கடைசியாக பார்த்த பாடத்தின்ற தொடர்ச்சி தான் இன்றைக்கி போகுது. கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கடைசி தேர்ச்சி மட்டம் கணக்கீட்டு முதல் பாடத்தில் கணக்கீட்டு செயல்முறையை பற்றி படிச்சுருக்கோம். ஆனால் கணக்கீட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது. அதுக்கு முன்பதாக இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னு சொன்னால், இந்த ஒரு தேர்ச்சி மட்டும் முடியும் போதும் நான் ஃபுல் நோட்ஸ் அதுக்கான ரெடி பண்ணி நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு தனித்தனியாக தான் போட்டுட்ருந்தேன். தனித்தனியாக போடும்போது அது எல்லாருக்கும் சில பேர் மிஸ் ஆகிடுது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால ஒரு தேர்ச்சி மட்டும் முடிய அந்த ஃபுல் தேர்ச்சி மட்டும் ஒரு டியூட்டாக ஃபுல் நோட்ஸும் உங்களுக்கு குரூப்பில் போட்டுருவேன். அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இங்கிலீஷில் நான் ரெடி பண்ணலை. ஏன்னு சொன்னால் இங்கிலீஷில் யாரும் செய்யலை. ஸோ அதுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நோட்ஸ் உங்களுக்கு இதில் இருக்கும், வீடியோஸில் நீங்கள் நோட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம். தனியாக டியூட்டாக ரெடி பண்ணலை. ஏன்னா டியூட் ரெடி பண்ணால் கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். உங்களுக்கு தெரியும், டியூட்டை டிசைன் பண்ணிவிட்டு நோட்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் தமிழ் அண்ட் சிங்களத்தில் மட்டும் செய்கிறேன். இங்கிலீஷில் வேணுமான்னு யார் சரி கேட்டிங்கன்னா, ஒரு ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, யார் சரி வேணும்னு கேட்டிங்கன்னா நான் இங்கிலீஷ்லேயும் ரெடி பண்ணி நான் போடுறேன். ප්‍රශ්න කරනවා. එතකොට මම අදත් අලුත් ක්ලාස් එකට ඔයගොල්ලෝ සියලු දෙනාම මම ආදරෙන් පිළිගන්නවා. එතකොට අද අපි ඉගෙන ගන්න මේ පාඩම තමයි අපි ගිණුම් කරන පාඩම අද අපි බලන්න යනවා. එතකොට ගිණුම් කරන්නේදී අපි සාර්ථකව පළවෙනි නිපුණතාව මට්ටමක් නෙමෙයි, පළවෙනි නිපුණතාවම ඉවර කරන්න යනවා. ඒ කියන්නේ එක සබ්ජෙක්ට් එකක් අපි ඉවර කරන්න යන්නේ, පළවෙනි සබ්ජෙක්ට් එක. එතකොට මම කලින්ම කියලා තිබ්බා, එක සබ්ජෙක්ට් එකක්, එක යුනිට් එකක් අපි ඉවර කරනකොට අපි එක්සෑම් එකක් තියමු කියලා. එතකොට මම මතක ඇති කියලා මම හිතනවා. එතකොට මේ accounts වලදී අපි එක සබ්ජෙක්ට් එකක් ඉවර කරන්න යනවා. අද ක්ලාස් එකත් එක්ක මේ සබ්ජෙක්ට් එක ඉවරයි, පළවෙනි සබ්ජෙක්ට් එක. එතකොට ලබන සතියේ වගේ එක්සෑම් එකක් අපිට තියන්න පුළුවන්. එතකොට මම හිතනවා හැමෝම පාඩම් කරලා ඇති කියලා, ලෑස්ති වෙලා ඇති කියලා. මට එක්සෑම් එකට කලින් මේ සතියේම මට කවුරුද මම එක්සෑම් කරන්න යනවා කියලා තීරණ ගත්ත අය මට පර්සනලි මෙසේජ් එකක් දැම්මොත් මට පුළුවන් එයාලට විතරක් අර Google Sheet එකක් කරහා එක්සෑම් කොහොමද පවත්වන්නේ, කොච්චර කට්ටිය කරනවද කියලා මට දැනගත්තොත් මම එක්සෑම් එක කොහොමද තියන්නේ කියලා ප්ලෑන් කරගන්න මට ලේසි වෙයි. ඒ නිසා හැමෝම මට පර්සනලි මෙසේජ් එකක් දාන්න, මම එක්සෑම් කරනවා කියලා ඔයාලගේ ෆුල් නේම් එකත් එක්ක වයස ඒ වගේ දේවල් දාලා මට මෙසේජ් එකක් දැම්මොත් මම ඒකට මට ලෑස්ති කරගන්න පුළුවන්. ඒ සඳහා මම මෙසේජ් එක ගෲප් එකට ෂෙයාර් කරන්න. අයට එතකොට බලා ගන්න පුළුවන්. තව දෙයක් තමයි දැන් මම එක සබ්ජෙක්ට් එකක් ඉවර කරාම
මං මේකේ නෝට්ස් ටික දානවා. හරි දැන් මං එක එක නිපුණතා මට්ටම් ඉවර කරන්න දාගෙන හිටියා. හැබැයි ඒක සමහර අය මිස් වෙනවා. එහෙම ගැටලු තිබ්බ නිසා එක යුනිට් එකක් ඉවර වෙනකොට එක සබ්ජෙක්ට් එකක් ඉවර වෙනකොට අපි ටියුට් 1 2 3 කියලා අපි ඉවර කරගෙන යමු. ඒකට ෆස්ට් ඉයර් එකේදී අපිට ටියුට්ස් 12ක් එනවා. සෙකන්ඩ් ඉයර් එකේදී ටියුට්ස් 18ක් එනවා. හරිද? ඒ විදිහට අපි ටියුට් එක විදිහට අපි කරගෙන ගියොත් ලේසි. එතකොට ඒ හැම නෝට්ස් එකක්ම එකම ටියුට් එක දාඩම් කරලා හදාගන්න පුළුවන් කියන නිසා. එතකොට දැන් මම තව දෙයක් කියන්න ඕනේ. එතකොට ඊළඟ සතියේදී අපි මේ එක්සෑම් ටික ලෑස්ති කරන්න අපි බලමු. අනිවාර්යෙන් අර නම ටික යවන්න අමතක කරගන්න එපා. I'm glad to welcome you all in our new class. Today we are going to learn about the accounting subject. In the accounting we are going to successfully going to end the first unit, not the unit level. We are going to finish the entire unit, the first unit. So I have already informed about the exams. When we have finishing a unit, there will be exam after finishing a unit. I have already informed you before a month, and so we have completing this first unit. So we have to face a exam in this unit, and I am requesting you to send your name, those who are interested in do this exam and willing to participate this exam. Then it will be helpful to plan the exam, how we can conduct the exam and how we going to do that to the online, and I can plan it regarding your number of the students who are participating in this exam. That's why I'm asking. And after another thing, the notes, I will post the notes, share the notes on the group after we are completing the one unit, because previously I have sent the notes one by one after we are finishing a one unit level, but it's difficult. They are missing these notes and some difficulties in there. That's why I decided when we finishing a unit, then I can share entire notes. Then you can keep one tune for one subject. One by one we can finish the subjects and we can issue the notes into the one tune. It will be easy for you to keeping these notes into a order. அப்போ அந்த விஷயங்கள் தான். அப்போ நம்ம இன்றைக்கி பாடத்துக்குள்ளாக போகலாம். அப்போ இன்றைக்கி பாடத்தில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கடைசியாக பார்த்த பாடத்தில் கணக்கீட்டு செயல்முறைனா என்னென்னு பார்த்தோம், கணக்கீட்டு உள்ளீடுனா என்னென்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து கணக்கீட்டு செயல்முறை அதுக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்த்தோம், அந்த ஆர்டர் என்னென்னு. அதுக்கப்புறமா கணக்கீட்டு உள்ளீடுகள் என்னென்ன, கணக்கீட்டு உள்ளீடுனா எதை சொல்லுவோம், கொடுக்கல் வாங்கல்கள். அப்போ கொடுக்கல் வாங்கல்கள்லாம் என்ன, நிகழ்வுகள்லாம் என்ன அப்படின்றத கடைசியாக நம்ம பார்த்துட்டு அதில் தான் நம்ம நிப்பாட்டோம். அப்போ அதோட நம்ம போன கிளாஸ் முடிச்சிட்டோம். அப்போ கணக்கீட்டு செயல்முறைகளில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து இன்னைக்கு நம்ம கணக்கீட்டின் செயல்முறையோட படிமுறைகளை பார்க்க போகிறோம். சரியா? கணக்கீட்டு செயல்முறையில் வரிமுறைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கணக்கீட்டில் இருக்கிற மூல ஆவணங்கள், மூல பதிவேடுகள், பேரேடுகள். நம்ம அடிக்கடி இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சொன்னோம், மூல ஆவணம், மூல பதிவேடு, மூல பேரேடுகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தோம். அப்போ அதெல்லாம் என்னென்னு இப்போ தான் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். சரியா? ஒன் பை ஒன்னாக என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய செகண்ட் சப்ஜெக்ட் என்னென்னா, டிரெக்டாக நம்ம அக்கௌண்ட்ஸ்குள்ளே போயிடுவோம், கணக்குக்குள்ளே போயிடுவோம். செகண்ட் சப்ஜெக்டில் வந்து இந்த மாதிரி நோட்ஸ் இருக்காது, ஃபுல்லாகவே நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் தான் இருக்கும். ப்ராக்டிஸ் எப்படி நம்ம ஆன்லைனில் செய்கிறது அப்படின்றத சொல்லி நான் அடுத்த கிளாஸ்களில் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அக்கௌண்ட்ஸ் படித்து கொடுக்கும்போது நீங்கள் தான் அதிகமாக அக்கௌண்ட்ஸில் வந்து நான் என்னை விட நீங்கள் தான் அதிகமாக க்ரியேட்டிவாக ஆக்டிவ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் செஞ்சு பேலன்ஸ் பண்ணி அனுப்புறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்போ ஸோ அதுக்காக தான் நான் எக்ஸாம் வைக்கிறேன். ஸோ எக்ஸாமில் ஷுவராக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்கள மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி செய்கிறதுக்கு லேஸாக இருக்கும். ஆனால் பொதுவாக எல்லாராலையும் அந்த லெவலுக்கு ஒர்க் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம் ஒன்று வச்சுட்டா தெரியும், யார் எக்ஸாம் செய்கிறவங்களுக்கு மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்யலாம். அதுக்காக தான். அப்போ ஸோ என்னென்ன ஆவணங்கள் இருக்குது, என்னென்ன பதிவேடுகள் இருக்குது, பேரேடுகள் இருக்குன்றதை பார்த்துட்டு கடைசியாக நம்ம வெளியீடுகள் என்னென்னு பார்க்க போகிறோம். வெளியீடுகளோட நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். இது அதோட இந்த யூனிட் ஃபுல்லாக முடிஞ்சிடும். இந்த முதல் பாடம் தேர்ச்சி மட்டும் ஃபுல்லாக முடிஞ்சிடும்.
வெளியீடுகளோட. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு கணக்கீட்டு செயல்முறையின் படிமுறைகள் என்ன அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், என்னென்ன முறையில் படிமுறைகள் இருக்குது அப்படின்றது தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். එතකොට අද ක්ලාස් එකේදී අපි මොකක්ද ඉගෙන ගන්න යන්නේ කියලා කිව්වොත් දැන් අපි කලින් මොනවද ඉගෙන ගත්තේ කියලා බැලුවම අපි අන්තිම ක්ලාස් එකේදී පටන් ගත්ත ගිණුම් කරන්නේ යෙදවුම් ටික මොනවද කියලා. අපි මුලින්ම ගිණුම් කරන ක්‍රියාවලිය ගැන බැලුවා. ගිණුම් කරන තුල මොනවද සිද්ධ වෙන්නේ කියලා ඒක අපි සංකල්ප සිතීමක් හැටියට ඒක ඇතුළේ සිද්ධ වෙන දේවල් අපි සංකල්ප සිතීමක් හැටියට බැලුවා. මේ ක්‍රියාවලිය කොහොමද වෙන්නේ කියලා මේ ගිණුම් කරන්නේ ඇතුළේ. ඊට පස්සේ අපි ගිණුම් කරන යෙදවුම ටික බැලුවා. යෙදවුම් ටික මොනවද? යෙදවුම අපිට දෙකට බෙදන්න පුළුවන් ගණදෙනු හා සිද්ධීන් කියලා. අපි ගණදෙනු කියන්නේ මොකක්ද කියලාත් බැලුවා. මේ සිද්ධීන් කියන්නේ මොකක්ද කියලාත් බැලුවා. හරිද? ඊළඟට අපි බලන්න යන්නේ අද ක්ලාස් එකේදී මේ ගිණුම් කරන්නේදී අපි ගිණුම් කරනකොට පියවර ටික. ගිණුම් කරන ක්‍රියාවලියේ පියවර ටික අපි කොහොමද පියවරෙන් පියවර එක කරගෙන යන්නේ කියලා එක බලලා ඊට පස්සේ අපි දැන් මූල්‍යාශ්‍ර ලේඛන මූලික සටහන් පොත් ලෙජර් කියලා දිගටම කතා කරගෙන යනවා මේ තුන ගැනම. හරිද? අර පියවර ටික බලනකොටත් මේ මූල්‍යාශ්‍ර ලේඛන ඕනේ, මූලික සටහන් පොත් ඕනේ, ලෙජර් වලට කන්වර්ට් කරන්න ඕනේ එහෙම කියලා මේ වචන අපි ඉගෙන ගත්තට හරියටම මේක ගැන අපි තාම බැලුවේ නැහැ. එතකොට අද ඒවා මොනවටද පාවිච්චි කරන්නේ කියලා අපි බලන්න යනවා. ඊළඟට අන්තිමට අපි ගිණුම් කරන නිමවුම් ටික බලන්න යනවා. ගිණුම් කරන නිමවුම් කියන්නේ මොනවටද? මේ තුල මොනවද සිද්ධ වෙන්නේ කියන දේවල් බලුවම අපි මේ සබ්ජෙක්ට් එක සම්පූර්ණයෙන්ම ඉවර කරගන්න පුළුවන් වෙනවා. එතකොට මේක තමයි අද අපි බලන්න යන්නේ. In today's class, before starting what we learn in today's, I am going to give you a full little recap about our previous class. In previous class, we have started to learn about the accounting process. What is called as a accounting process. In accounting process, we have learned how they doing the process of accounting in step by step, and after that we have learned discuss about the accounting inputs. What are the accounting inputs? What we used in the basic information of preparation in the financial statement are known as accounting inputs. There are two types of inputs. One is a transaction and the events. That we have discussed what is the transaction and what we can call as events. And after that with these notes we have in our previous class. In today's class we are going to discuss about the different stages of accounting process. There are a lot of stages in the accounting process. Then we are going to discuss about today about these accounting steps of accounting. And after that we are going to learn about the source document and book of prime entry and ledgers. We have normally discussed and normally talk about these source document and book of prime entry, prime document, and these ledgers. These words are we have used in the definition of the accounting inputs or in the accounting process. We have discussed about these words. We just use them, but we don't know what is the main meaning or clear vision of these words. And today we are going to discuss about these three things and three words. What is exactly we can call as a source document and book of prime entries and ledgers. What we are called as these things. And after that finally we are going to analyze about the outputs of the accounting. What are the outputs of the accounting? And we will that after that we can end this first unit, first subject. அப்போ இன்றைக்கி நம்ம முதல்ல கணக்கீட்டின் செயல்முறையின் படிமுறைகளை பார்க்கலாம். சரியா? கணக்கீட்டு செயல்முறையின் படிமுறைகள் என்னென்னா கணக்கீட்டுக்குள்ளே எப்படி எந்தெந்த முறையில் அதை செய்யலாம். இந்த படிமுறைகளை சரியாக ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு கணக்கு ஒன்று கொடுத்து செய்ய சொன்னால் இந்த ஆர்டரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா என்றைக்குமே பிழைக்காது. நீங்கள் ஆர்டர் மாற்றினீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கவே முடியாது. அப்போ இதுதான் ஆர்டர். கணக்கீட்டுக்குள்ளே எப்படி நடக்குதுன்னா இதுதான் ஆர்டர். ஃபர்ஸ்ட் பாருங்கள், வணிகம் ஒன்றின் கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் பெருமானத்தை பணம் எனும் சாதனத்தினால் அளவிடல். முதல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் இல்லாட்டி நிகழ்வு ஒன்று நடக்கணும். சரியா? நடக்கிற ஒரு கொடுக்கல் வாங்கல்கள் இல்லாட்டி நிகழ்வுகளை பணம் எனும் சாதனத்தை கொண்டு அளவிடக்கூடியதாக இருக்கணும்.
நமக்கு நிறைய நிகழ்வுகள் நடக்கும், கொடுக்கல் வாங்குதல் நடக்கும். சரியா? அது எல்லாத்தையுமே பணத்தை கொண்டு அளக்க முடியும் அப்படின்னு சொன்னால் முடியாது. சரியா? சிலது நல்ல ஊழியர்கள் நம்மகிட்ட நம்பிக்கையான ஊழியர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நிகழ்வு, அது முக்கியமான விஷயம். சரியா? நல்ல ஊழியர்கள் இருக்கிறது நல்ல விஷயம், அது ஒரு பலம் நம்மளுக்கு. சரியா? திருடக்கூடியவங்க, பொய் சொல்கிறவங்க நம்ம கிட்ட வேலை செஞ்சாங்கன்னு சொன்னால் நம்ம பிஸ்னஸை சரியாக செய்ய முடியாது. அப்போ நல்ல ஊழியர்கள் இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம்தான், அது கிட்டத்தட்ட ஒரு சொத்து மாதிரி. ஆனால் அதை என்ன செய்ய முடியாது, பணத்தால் அளவிட முடியாது. அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, அக்கௌண்ட்ஸுக்குள்ளே கொண்டு வர முடியாது, அதை பணத்தால் அளவிட முடியாது. சரி, அப்போ பணத்தால் அளக்கக்கூடிய விடயங்களை மட்டும்தான் நம்ம கொடுக்கல் வாங்கல்களாகவும் நிகழ்வுகளாகவும் கருதுவோம். அப்போ அதை தான் நம்ம அக்கௌண்ட்ஸுக்குள்ளே கொண்டு வர முடியும். ரெண்டாவது பாருங்கள், மூல ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு மூலையீடுகளில் பதிவு செய்தல். ரொம்ப முக்கியம். மூல ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு தான் மூலையீடுகளில் பதிவு செய்ய முடியும். மூலையீடுகள்லாம் என்ன, மூல ஆவணங்கள்லாம் என்னென்னு அடுத்து பார்ப்போம். அப்போ மூலையீடுகளில் ஒரு விஷயம் நம்ம என்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அந்த பதிவுக்கான மூல ஆவணம் இருந்தே ஆகணும். மூல ஆவணம் இல்லாமல் ஒரு மூல ஏடுகளில் நம்ம ஒரு பதிவை மேற்கொள்ள முடியாது. இப்போ கரண்ட் பில் நம்ம 3000 ரூபா அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பில் கட்டாயம் இருக்கணும். சரியா? அதே மாதிரி வாடகை நம்ம 20,000 ரூபா அப்படின்னு போடுறோன்னா அதுக்கான பில், சரியான டாக்குமெண்ட் அதுக்கு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை ஒரு செலவாக அக்கௌண்ட்ஸ்குள்ளே கொண்டு வர முடியும். ஏன்னு சொன்னால் இது வந்து நம்மளுக்காக மட்டும், நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக மட்டும் செய்யலை. புரியுதா? நம்மளுக்கு செய்கிறதுனா பரவாயில்ல, நம்மளுக்கு தெரியும் பில் இவ்வளோ தான் கட்டணும், நம்ம கையில் தான் கொடுத்தோம், அப்போ நம்மளுக்கு தெரியும்னு எழுதிக்கலாம். ஆனால் இது நம்ம யாருக்கு செய்கிறோன்னா வெளிவாரி பிரிவினர்களுக்காக செய்கிறோம். நம்ம முதல்லையே ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் பொழுது முகாமை கணக்கீட்டுக்கும் நிதி கணக்கீட்டுக்கும் இடையிலான வேறுபாடு பார்க்கும்போது முகாமை கணக்கீடு வந்து உள்வாரி பிரிவினர்களுக்கு மட்டும் செய்கிறாங்க. உள்ளுக்கு அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட்ஸை பார்க்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அது தெரியும் என்னென்ன நடந்துச்சுன்னு. இப்போ அவங்களுக்கு டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நிதி கூற்றுகள், நிதி கணக்கீட்டில் வந்து எதுக்கு செய்யுதுன்னா உள்வாரி பிரிவினர்களுக்காகவும் வெளிவாரி பிரிவினர்களுக்காகவும், எல்லாத்துக்கும். யார் வேணாலும் நாளைக்கு போய்ட்டு ஒரு கம்பெனியில் எங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் தாங்க, எஃப்எஸ்ஆர் தாங்கன்னு பார்க்க முடியும். அப்போ அவங்க அதை பார்க்கும்பொழுது அவங்க கண்டிப்பாக ப்ரூஃப் ஒன்று கேட்பாங்க. அது உண்மையாக நடந்துச்சா இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஆடிட்டுக்கு அனுப்புவோம், டெக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவோம். அப்போ எல்லோரும் வந்து ஒரு பதிவு நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு ஆதாரத்தை கேட்பாங்க. அதனால மூல ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் மூலையீடுகளை பதிவு செய்யணும். அதை எப்படியும் சொல்லலாம், ஒரு பதிவு செய்கிறோன்னா அது கட்டாயம் மூல ஆவணங்கள் இருக்கணும். சரியா? அது அடுத்து மூலையீடுகளில் உள்ளடக்கப்பட்டவைகளை பேரேடுகளுக்கு மாற்றம் செய்தல். அடுத்து ஃபஸ்ட்டு மூலையீடுகளை தான் செய்வோம். ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம மூலையீடுகளில் செஞ்சு மாதம் அந்த விஷயங்களை எடுத்து ஒவ்வொரு மாதமும் அதை என்ன செய்யணும், பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்றணும். இந்த பேரேட்டு கணக்குகள்ன்றது தான் அக்கௌண்ட்ஸ். சரியா? மூலையீடுகள் அப்படின்றது சின்ன ஒரு குறிப்பு மாதிரி தான். சரியா? அப்போ இந்த பேரேடுகள்ன்றது தான் அக்கௌண்ட்ஸ். சரி, அப்போ அந்த பேரேடுகளுக்கு மாற்றணும். அது என்னன்னு நம்ம பார்ப்போம் இப்போ அடுத்து. சரியா? அப்போ பேரேடுகளுக்கு மாற்றி அதை வச்சு தான் பரீட்சை மீதி செய்ய முடியும். அப்போ பேரேடுகளுக்கு மாற்றினா தான் அதை வச்சு பரீட்சை மீதிகள் செய்ய முடியும். அப்போ அதை தான் நம்ம 4வது ஸ்டெப். சரியா? பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்றி அந்த பேரேட்டு கணக்குகள் இருந்து பரீட்சை மீதிகளை உருவாக்கணும். பரீட்சை மீதியை வச்சுக்கிட்டு தான் நம்ம நிதி கூற்றுகளை செய்ய முடியும். அப்போ இதுதான் நம்மளோட ஓர்டர். அப்போ இந்த ஓர்டரில் தான் செய்யணும். பெஸ்ட்டு கொடுக்கல் வாங்கல்களை பணத்தினால் அளவக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களை மட்டும் எடுக்கணும். நிறைய நடக்கும் ஒரு பிஸ்னஸில். சரி, அதில் பணத்தினால் அளவிடக்கூடியது மட்டும் நம்ம பொறுக்கி எடுக்கணும். எடுத்துகிட்டு அதை என்ன செய்யணும், மூல ஆவணங்கள் இருக்கிறதெல்லாம் எடுத்து மூல ஏடுகளை பதிவு செய்யணும். இல்லாததுக்கு நம்ம மூல ஆவணங்கள் கட்டாயம் வச்சுருக்கணும் எல்லா கொடுக்கல் வாங்கல்களுக்கும். அப்போ எல்லாத்தையும் எடுத்து மூலையீடுகளை பதிவு செய்கிறோம். மூலையீடுகள்லேருந்து பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்றுறோம். பேரேட்டு கணக்குகள்லேருந்து பரீட்சை மீதிகளை செய்கிறோம். அந்த பரீட்சை மீதியை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான எல்லா நிதி கூற்றுகளையும் நம்ம செய்யலாம். சரியா? அதுக்கு தான் பரீட்சை மீதி செய்கிறதே. அதுக்கு தான் நிதி கூற்றுகள் கடைசியாக நம்ம செஞ்சு முடிச்சோம். அதோட இதான் கணக்கீட்டு செயல்முறை அப்படின்னு சொல்கிறது. படிமுறைகள். එතකොට අද අපි මුලින්ම බලන්න යන්නේ ගිණුම් කරන ක්‍රියාවලියේදී පියවර ටික මොන පියවරද තියෙන්නේ මේ ගිණුම් කරන ක්‍රියාවලිය තුළ. පළවෙනියටම බලන්න ව්‍යාපාරයක ගනුදෙනු හා සිද්ධීන් වල වටිනාකම මුදල් මාධ්‍යයෙන් මැනීම. එතකොට අපි දන්නවා මේ අපි ව්‍යාපාරයක් ගත්තම එතන ගනුදෙනු හා සිද්ධීන් කියනකොට බොහෝ දේවල් වෙනවා. ඒක ව්‍යාපාරයක් ගත්තම හරිද? ඒකෙන් මුදල් කියන මාධ්‍යයෙන් මැනිය හැකි දේවල් විතරයි අපි ගන්න ඕනේ. දැන් අපිට විශ්වාසවන්ත ගෝලයන් ඉන්නවා කියන එක, සේවකයන් ඉන්නවා කියන එක අපිට ලොකු වස්තුවක්. හරිද?
නැත්තම් අපිට බිස්නස් එකක් කරන්න බෑ කවදාවත්. හරිද? ඒක වස්තුවක් අපිට. සම්පත. හැබැයි අපි ඒක මුදල් වලින් මනින්න බෑ. විශ්වාසකම කොහොමද මුදල් වලින් බනින්නේ? ඒ නිසා අපි ඒක ගිණුම් කරන්නට අපිට ඇතුළත් කරගන්න බෑ. හරිද? ඒ වගේම මුදල් කියන මාධ්‍යයෙන් මැනිය හැකි දේවල් විතරයි අපි ගන්නෙ. ඊළඟට මූල්‍යාශ්‍ර ලේඛන පදනම් කරගෙන මූලික සටහන් පොත්වලට වාර්තා කිරීම. දැන් අපි මූල්‍ය සටහන් පොත් කියන්නේ මොකද්ද? මූල්‍යාශ්‍ර ලේඛන මොනවද? ලෙජර් කියන්නේ මොකද්ද කියලා ඊළඟට බලන්න යනවා. එතකොට දැන් මූල්‍යාශ්‍ර ලේඛන කියන්නේ ප්‍රූෆ් එකක්. හරිද? එහෙම ප්‍රූෆ් එකක් නැතුව අපිට බෑ මේ මූලික සටහන් පොත්වලට වාර්තා කරන්න. මූලික සටහන් පොත්වලට අපි මොකක් හරි වාර්තා කරන්න නම් සිද්ධියක් හෝ මේ ගනුදෙනුවක් අපි වාර්තා කරන්න නම් මූල්‍යාශ්‍ර ලේඛන අපිට අනිවාර්යෙන් තියෙන්න ඕනේ. ඇයි මේක අපි විතරක් නෙමෙයි පිටස්තර පාර්ශවයටත් අපි පෙන්නනවා. අපි මුලින්ම මේ මූල්‍ය ගිණුම් කළමනාකරණයටයි පොදු කළමනාකරණයටයි අපි වෙනස්කම් බලනකොට දැන් අපි මූල්‍ය ගිණුම් කරන කියන්නේ ඇතුළ පාර්ශ්වයට විතරක් නෙමෙයි බාහිර පාර්ශ්වයටත් අපි මේ ගිණුම් කරන ප්‍රකාශන අපි එළිදරව් කරනවා. හරිද? එයාලත් බලන්න පුළුවන්. හරිද? එතකොට කළමනාකරණ ගිණුම් කරන්නේදී මේ මූල්‍ය ගිණුම් කරන්නේදී තියෙන ලොකුම වෙනස කළමනාකරණ ගිණුම් කරන්නේදී අපි ඇතුල් පාර්ශ්වයට විතර අපි හදන්නේ කළමනාකරණ ගිණුම් කරන්නේදී. හරිද? හැබැයි මේ මූල්‍ය ගිණුම් කරන්නේදී අපි ඇතුල් පාර්ශ්ව ඒ වගේම බාහිර පාර්ශ්ව දෙන්නටම පෙන්වන්න පුළුවන්. එතකොට ටෙක්ස් ඩිපාර්ට්මන්ට් වලට හරිද ලේබර් ඩිපාර්ට්මන්ට් එහෙම ඕන අයක් ඇවිල්ලා මේ ස්ටේට්මන්ට් ඉල්ලුවොත් එයාලට පෙන්වන්න ඕනේ. පෙන්නනකොට එයාලා අනිවාර්යයෙන් මේ ප්‍රූෆ් එකක් ඉල්ලනවා. ඒ නිසා තමයි මූල්‍යාශ්‍ර ලේඛන තියාගෙන තමයි මූලික සටහන් පොත්වලට වාර්තා කරන්න ඕනේ. මේක දෙවෙනි එක. මේ වගේම මූලික සටහන් පොත්වල ඇතුළත් කළ දෑ ලෙජරේට පිටපත් කිරීම. දැන් අපි මූලික සටහන් පොත්වලට දාපු ටික හැම මාසෙම සමරි කරලා ඒ ටික එම්ම ලෙජර්ස් වලට අපි ට්‍රාන්ස්ෆර් කරන්න ඕනේ. ඒ ලෙජර් ගිණුමේ දුලනය කර ශේෂ පිරික්ෂම පිළියෙල කිරීම. ඒ ලෙජර්ස් ටික තියාගෙන තමයි අපි ශේෂ පිරික්ෂම හදන්නේ. ලෙජර්ස් ටික බැලන්ස් කරලා ශේෂ පිරික්ෂම හදලා ඒ කියන්නේ ට්‍රයල් බැලන්ස් එක මේ ශේෂ පිරික්ෂම තියාගෙන තමයි අපි මූල්‍ය ප්‍රකාශන පිළියෙල කරන්නේ. එතකොට ඒ නිසා තමයි මේක තමයි ඕඩර් එක. මේ ඕඩර් එක තමයි අපි ගිණුම් කරන්නේ කරන්නේ. And first we are going to discuss about our today's class is the process, the steps of different stages of accounting processes. The first stage is measuring the transaction and the events of business in money terms. There will be many transactions or events that can be held on a business, but we can't take all of them. We should have to select the only transaction and the events which can be measuring by the money terms only. That's the first rule. The second one is recording in the books of prime entry from source documents. We should have to keep source documents for every single transaction or for the single events. We should have to keep the source document because we have already discussed about our previous classes that two kinds of accounting is available. First one is management accounting, second one is financial accounting. The management accounting is for only interior parties, okay, but the financial accounting is not only for the interior parties, that's for out parties or everyone. It can be available for everyone. Should everyone can see these reports, then anyone can be asked the proof for this any transaction or events. That's why we should have to keep the source document for every single entries of the recording books or prime entry books. Third one is transferring the information from the books of prime entry to ledgers. The ledgers are the accounts we have to keep. Then we have to transfer the total of the prime entry books to the ledgers every month. Then balancing the ledger accounts and preparing trial balance. Through the ledger accounts we can prepare the trial balances.
And after the fifth one is preparing the financial statement. Through the trial balance, then we can easily make any kind of financial statement through this trial balance. This is the steps we have to follow in our accounting process. அப்போ இதுதான் நம்ம பயன்படுத்த வேண்டிய படிமுறைகள். அடுத்தது பாருங்க, இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூல ஆவணங்கள்னா என்ன, மூல பதிவேடுகள்னா என்ன அப்படின்னு. இது ரொம்ப பாடமாக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு மூல பதிவேடுகளுக்கும் உரிய மூல ஆவணங்கள் இருக்கும். சரியா, ஒரு மூல பதிவேடுக்கு ஒரு மூல ஆவணம் இருக்கும். அந்த மூல ஆவணம் இருந்தால் தான் மூல பதிவேட்டில் நம்ம பதிவிட முடியும். சரியா, ஃபர்ஸ்ட்டு இந்த பதிவேடுகள் அப்படின்னா என்னன்னு சொல்கிறது, நம்ம கொடுக்கல் வாங்குதல் நிகழ்வுகள் என்ன செய்கிறோம், ஒரு புக்கில் என்ன செய்கிறோம், பதிவு செய்கிறது தான் நம்ம பதிவேடுகள். அதான் பேரே பதிவேடுகள். சரியா, நமக்கு நடக்கிற எல்லாத்தையுமே அதில் பதிவு செஞ்சுக்கிட்டே போகணும். அதுக்கு தனித்தனி பதிவேடுகள் இருக்குது. ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ஒவ்வொரு புக்குகள் இருக்குது, ஒரு பதிவேடுகள் இருக்குது. இப்போ காசு பெருவுணவு, காசு நமக்கு வர்றதுன்னா, காசு நம்மக்கிட்ட கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பத்தையும் என்ன செய்யணும், காசு பெருவுணவு நாட்குறிப்பேட்டில் எழுதணும். சரியா, அந்த இது வந்து ஒரு சார்ட் மாதிரி இருக்கும். நம்ம அடுத்த கிளாஸ் நான் ஏன் இது இப்போயே நான் உங்களுக்கு போடலன்னு சொன்னால், நம்மளோட 2வது சப்ஜெக்ட் வந்து இதெல்லாம் செய்கிறது தான். இப்போயே நான் உங்களுக்கு காட்டிட்டேன்னா குழம்பிடுவீங்க. அதனால தான் நான் இப்போ ஒன்றும் ஃபோட்டோ எதுவுமே காட்டல. சரியா, சும்மா ஞாபகம் வச்சுக்கிங்க, இது ஒரு புக்ஸ் தான், வெறும் பதிவுகள் மட்டும்தான். சரி, அது ஃபார்மெட்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் தான். சரி, எப்படி அதை நம்ம செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு சார்ட்லாம் போட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி நம்ம பாருங்கள், காசு பெருவனவு. அப்போ காசு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் இந்த காசு பெருவனவு நாட்குறிப்பில் தான் இருக்கும். காசை பெற்றுக்கொள்கிற எல்லாத்தையுமே இதில் எழுதுவோம். அதே மாதிரி காசு கொடுப்பனவு, நம்ம கையிலேருந்து காசு வெளியே போகிற சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையுமே காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டில் எழுதுவோம். சரியா, இந்த கொள்வனவு நாட்குறிப்பேடு அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பொருளை கொள்வனவு செய்கிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக காசை கொடுத்துட்டு பொருளை நம்ம வாங்கிக்குவோம். காசு வெளியே போயிட்டு பொருள் உள்ளுக்கு வரும். அப்போ அதை எதில் எழுதுவோம், நம்ம ஏற்கனவே சொன்னோம், காசு கொடுப்பனவு. காசு நம்ம கொடுத்துட்டோம்னா, காசு நம்மகிட்டேருந்து வெளியே போனால் அது காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டில் வந்துடும். அப்புறம் எதுக்கு இந்த கொள்வனவு நாட்குறிப்பேடு தனியாக ஒன்று இருக்குது. இதில் என்ன விஷயம்னா, இதில் வந்து காசு நம்மகிட்டேருந்து வெளியே போகாது. நம்ம கடனுக்கு வாங்குறதெல்லாம் அந்த கொள்வனவு நாட்குறிப்பேட்டில் எழுதுவோம். காசே கொடுக்காம நம்ம பொருள் மட்டும் உள்ளுக்கு வருது, நம்மகிட்டேருந்து காசு வெளியே போகாமல் பொருள் மட்டும் உள்ளுக்கு வருது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை கொள்வனவு நாட்குறிப்பேட்டில் எழுதுவோம். அதே மாதிரி இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட கடனுக்கு வாங்குற மாதிரி நம்மக்கிட்ட ஒருத்தர் கடனுக்கு வாங்கலாம். விற்பனை எப்படி நடக்கும்னா, காசு உள்ளுக்கு வந்துட்டு பொருள் வெளியே போகும், அதான் விற்பனை. அப்போ காசு உள்ளுக்கு வர விஷயங்கள் எல்லாத்தையுமே காசு பெருவனவு நாட்குறிப்பேட்டில் எழுதுவோம். அப்போ காசுக்கு விற்பனை நடந்தால் காசு பெருவனவு நாட்குறிப்பேட்டில் எழுதிடுவோம். இதே கடனுக்கு நம்ம விற்றோம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் நம்மகிட்ட காசே கொடுக்கல, காசு உள்ளுக்கு வரவே இல்லை, ஆனால் சாமான் வெளியே போகுது, அதெல்லாம் என்ன செய்வோம், விற்பனை நாட்குறிப்பேட்டில் எழுதுவோம். அப்போ இப்படி ஒரு விற்பனை நடந்துச்சுன்னா அதை பார்த்தா தெரிஞ்சுக்கும். இப்போ ஒருத்தர் சாமான் வாங்கிட்டு கொடுக்கலன்னா சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம அதில் டாக்குமெண்ட்டோட எழுதியிருப்போம். சரியா, அதே மாதிரி வெளித்திரும்பல் நாட்குறிப்பேடு. வெளித்திரும்பல் உட்திரும்பல் என்னன்னா பாருங்கள், விளங்கிக்க கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் பாருங்கள், தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். வெளித்திரும்பல் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, நம்ம காசே கொடுக்காம ஒருத்தர்கிட்ட சாமான் வாங்கிட்டோம். சரியா, சாமான் வாங்கி வச்சுருக்கோம். வாங்கி பார்க்கும்போது அதில் ஒரு 2-3 சாமான் வந்து என்ன செய்யுது, பழுதடைஞ்சு போயிட்டு இருக்கு. சரியா, இப்போ அதை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கல, அதை இன்னும் நம்ம அவருக்கு காசு கொடுக்கல. சரியா, அப்போ நம்ம என்ன செய்யலாம், அதை திருப்பி அனுப்பிடலாம். புரியுதா? அப்போ நம்ம வந்து வாங்கினோம், காசு கொடுக்காம கடனுக்கு தான் வாங்கி வச்சுருக்கோம், அதில் 2-3 சாமான் பழுதடைஞ்சிருக்கும் போது அதை என்ன செஞ்சிடும், நம்ம வெளியே அனுப்பிடுறோம். அதை தான் வெளித்திரும்பல் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளுக்கு வந்ததை திருப்பி அனுப்பிடுறோம், உள்ளுக்கு வந்ததை வெளியே திருப்பி அனுப்பிடுறோம், அதான் வெளித்திரும்பல். சரியா, உட்திரும்பல் அப்படின்றது, நம்ம ஒருத்தருக்கு கடனுக்கு விற்பனை செஞ்சுருப்போம் தானே, நம்ம கொடுத்த சாமான் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அவர் என்ன செய்வார், அதை திருப்பி நம்மகிட்டே கொடுத்துருவார். இது தான் உட்திரும்பல். வெளியே போன ஒன்று உள்ளுக்கே திரும்பி வந்துருச்சு, அது உட்திரும்பல். உள்ளுக்கு வந்த ஒன்று வெளியே போயிடுச்சுன்னா அது வெளித்திரும்பல். வெளியே போன ஒன்று உள்ளுக்கு வந்துருச்சுன்னா அது உட்திரும்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. கடனுக்கு விற்பனை செய்யும்போது உட்திரும்பல் நடக்கும், கடனுக்கு கொள்வனவு செய்யும்போது வெளித்திரும்பல் நடக்கும். அப்போ அது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு மூல ஆவணங்கள் இருக்குது. சரி, அடுத்தது சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடுன்னு ஒன்று இருக்குது, பெட்டி கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி ஒன்று நடக்குது, இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனின்னு வச்சுக்கோம். சரியா, சாஃப்ட்வேர் கம்பெனி, அதில் வந்து என்ன செய்வாங்க, சாஃப்ட்வேர்ஸ் தான் மேக் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு கிளைண்ட் அவங்கள பார்க்க போகிறாங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் ஒருத்தர் பார்க்க போகிறாங்கன்னா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும்போது என்ன செய்வாங்க, ஒரு ஜூஸோ ஒரு பிஸ்கட்டோ ஒரு டீயோ கொடுப்பாங்க.
சரி, அப்போ இந்த ஜூஸோ பிஸ்கட்டோ டீயோ கொடுக்குறதுனா என்ன தேவை? இப்போ ஒரு டீ கொடுக்குறதுனா ஒரு பால்மா, ஒரு கூழ் பேக்கெட், இல்லாட்டி ஒரு ஒரு ஹீட்டர் ஜாக், அந்த மாதிரி சின்ன சின்ன சாமான்கள் தேவை. ஜூஸ் கொடுக்குறதுனா அதுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லாட்டி கிரைண்டர், அந்த மாதிரி விஷயங்கள் தேவை. அது ஒரு ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க, ஒரு அவசரத்துக்கு யார் சரி வந்தால் ஒரு டீ கொடுக்கறதுக்கு. அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள். இப்போ யாருக்கு சரி லெட்டர் ஒன்று அனுப்பணும்னா ஒரு ஸ்டாம்ப் ஒன்று, 50 ரூபா ஸ்டாம்ப் ஒன்று வாங்கிட்டு வரோம். இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது? காசு கொடுக்கணும் நாட்டில் போய்ட்டு செலவாக கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு மாதம் ஸ்டாம்ப்பு ஒரு 10 தடவை வாங்குவீங்க, ஒரு டீ பால்மா ஒரு 2-3 தடவை வாங்குவீங்க, ஒரு டீ தூள் 2-3 தடவை வாங்குவீங்க. இதெல்லாம் நீங்கள் கொண்டு போய்ட்டு காசு கொடுக்கணும் நாட்குறிப்பேட்டில் எழுதுனீங்கன்னா, காசு கொடுக்கணும் நாட்பேட்டில் 2000, 3000, 4000, 50,000, 10,000 அப்படின்ட்டு பெரிய பெரிய செலவுகள்லாம் இருக்கும். அதுக்கு நடுவில் நீங்கள் கொண்டு போய்ட்டு 50 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்கினது, 15 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்கினது, போஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் 110 ரூபாய்க்கு செஞ்சதெல்லாம் கொண்டு போய்ட்டு இதெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா அது பார்க்க அழகாக இருக்காது. சரியா? கொஞ்சம் அது அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது அக்கௌண்டிங் வந்து ஒரு நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள்லாம் போய்ட்டு அதுகளுக்கு திணிக்கும் போது, அப்போ அதுக்காக தான் என்ன செஞ்சாங்கன்னா தனியாக சில்லறை, இந்த மாதிரி சில்லறை செலவுகள்லாம் செய்கிறதுக்கு தனியான ஒரு கொடுப்பனவு நாட்குறிப்பு வச்சுருக்காங்க. அதான் இந்த சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பு. அடுத்தது பாருங்கள், பொது நாட்குறிப்பீடு. இப்போ இந்த நான் மேலே பார்த்த 7 பதிவேடுகளையும் மூல புத்தகங்களையும் பதிய முடியாத விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய்ட்டு என்ன செய்வாங்க? பொது நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்வாங்க. அப்படி இருக்கா? இது அந்த 7லையுமே வராத சம்பவங்கள் எதுவும் இருக்கானா? இருக்குது. அது என்னன்னா நம்ம படிக்கும்போது பார்ப்போம். சரி, இப்போ சொன்னோன்னா உங்களுக்கு விளங்காது. அப்போ இந்த 8 விதமான பதிவேடுகள் இருக்குது. ஒரு கம்பெனியில் ஒரு பிஸ்னஸில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சரியாக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு போகணுன்னா இந்த 8 விஷயங்களும் இருக்கணும். அப்போ இருந்தோன்னா டிலேஸ் இருக்காது, எதுவுமே தடங்கல்கள் இருக்காது. அப்போ நம்ம நீட்டாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போகலாம், எந்த குழப்பமுமே இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் வந்து சீராக போகும். இந்த மாதிரி 8 விஷயங்கள் இருந்துச்சுன்னா இது மினிமம் தான். இதுக்கு மேலே இருக்குது. இப்போ ஏலெவல் படி இந்த விஷயங்கள் தான் இருக்குது. சரியா? இந்த 8ம் சரியாக நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா ₹1 நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா போகாது. சரியா? அப்போ இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஆவணங்கள் இருக்குது. அதை நீங்கள் சைட்டில் பார்த்துக்கலாம். சரியா? காசு கொடுப்பனவு நாட்குறிப்புக்கு காசு பெறுவனவு சீட்டு, கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டுக்கு கொடுப்பனவு கைச்சாத்து, கொள்வனவு நாட்குறிப்புக்கு கொள்வனவு பட்டியல், விற்பனை நாட்குறிப்புக்கு விற்பனை பட்டியல், வெளித்திருமனா வரவுத்தாள், உட்திருமனா செலவுத்தாள். இதெல்லாம் வந்து ஆவணங்கள், வெறும் டாக்குமெண்ட்ஸ் தான். சரி, இதில் பெருசாக நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. இந்தந்த மூலப்பதிவிற்கு இந்தந்த ஆவணங்கள் தேவை. சரி, சில்லறை காசு கைச்சாத்து, மற்றது நாட்குறிப்பேட்டு கைச்சாத்து. இதை நீங்கள் கட்டாயம் பாடமாக்கியே ஆகணும். இந்த விஷயம் கட்டாயம் பாடமாக்கி இருக்கணும். ஒவ்வொரு மூல பதிவேட்டுக்கும் என்ன மூல ஆவணம்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் சரியாக அதை அக்கௌண்ட்ஸை செய்ய முடியும். சரியா? அப்போ என்னென்ன இந்த மூல பதிவேடுகளுக்கு என்னென்ன மூல ஆவணங்கள் அப்படின்னு சரியாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ காசு கொடுப்பனவு நாளேட்டுக்கு என்ன மூல ஆவணம் அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சில்லறை காசு கொடுப்பனவுக்கு என்ன மூல ஆவணம் தெரிஞ்சால் கேட்டால் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். உட்திரும்பலுக்கு என்ன, வெளித்திரும்பலுக்கு என்னன்றதை பாடமாக்கியே ஆகணும். தெரிஞ்சால் தான் அக்கௌண்ட் செய்ய முடியும். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், பேரேட்டு கணக்குகள் இருக்குது. பேரேட்டு கணக்குகளில் சொத்து கணக்குகள் இருக்குது, பொறுப்பு கணக்குகள் இருக்குது, வருமான கணக்குகள் இருக்குது, செலவு கணக்குகள், உரிமை கணக்குகள். இதுதான் நம்ம அடுத்த பாடம். இந்த பேரேட்டு கணக்குகளில் இந்த கணக்குகள்லாம் வச்சு எப்படி நம்ம அக்கௌண்ட் செய்கிறது அப்படின்றத அடுத்து பார்க்க போகிறோம். சரியா? அது வந்து செகண்ட் சப்ஜெக்ட், 2வது பாடமாகவே இருக்குது. சரியா? அப்போ அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். එතකොට අද අපි දෙවෙනියට බලන්න යන දේ බලන්න අපි මූලික සටහන් පොත් කියලා කියනකොට අපි බලන්න එකිනෙක තියෙනවා මුදල් ලැබීම් ජර්නලය. මුදල් අපිට හම්බෙන අවස්ථාවන් ඔක්කොම මේ මුදල් ලැබීම් ජර්නලයට තමයි. මේ ජර්නල් කියලා කියන්නේ මේ පොත් කියන පොත් තමයි. හරිද? දිගු රූල් ගාලා ෆෝමට් එකක් තියෙනවා. ඒක මම දැන් පෙන්නුවොත් ඔයාලා පැටලෙයි. ඒ නිසා මම ඊළඟ සබ්ජෙක්ට් එකම ඒකනේ. ඒකට එතනදී අපි බලමු. දැන් මුදල් ලැබීම් ජර්නල් කියනකොට අපි මුදල් හම්බෙන අවස්ථාවන් ඔක්කොම ඒ ජර්නල් එකට තමයි දාන්නේ. එතන ලියනවා මෙච්චරක් අද හම්බුණා ඩේට් එක දාලා. හරි, මෙච්චරක් හම්බුණා මෙයා දුන්නා කියලා මෙහෙම ලියාගෙන යනවා. මුදල් ගෙවීම් ජර්නල් එක කියන්නේ අපි මොකක් හරි ගෙවීමක් කරනවා නම්, අපි අතින් සල්ලි පිටතට යනවා නම් ඒ දේවල් අපි ගෙවුම් ජර්නල් එකට දානවා. හරිද? ඒ වගේම ගැනුම් ජර්නලය, විකුණුම් ජර්නලය තියෙනවා. ඒ වගේම ආපසු යවුම් ජර්නලය, ඒ වගේම ආපසු එවුම් ජර්නලය. දැන් ගැනුම් ජර්නලය, විකුණුම් ජර්නලය කියලා කියන්නේ දැන් ගැනුම කියලා කියනකොට මොනවද එතන වෙන්නේ? අපේ අතින් සල්ලි පිටතට ගිහින් බඩු ටික ඇතුළට එනවා. ගෙවුම් කියන්නේ ඒක. අපි මිලදී ගන්නවා එක්කෙනෙක්ගෙන්. එතකොට සල්ලි එළියට ගිහින් බඩු ඇතුළට ආවොත් ඒක අපි මුදල් ගෙවීම් ජර්නල් එකට දාන්න ඕනේ. හරි, සල්ලි එළියටනේ යන්නේ.
එතකොට හැබැයි මෙතන ගැනුම් ජර්නල් එක කියලා කියන්නේ සල්ලි එළියට යන්නේ නැතුව බඩු විතරක් ඇතුළට එනවා. ඒ කියන්නේ අපි ණයට මොකක් හරි කාගෙන් හරි බඩු අපි ගන්නවා නම් එතන හිතලා බලන්න අපි සල්ලි තාම ගෙවලා නැහැ. හරි. හැබැයි බඩු ටික ඇතුළට එනවා. එතකොට මේ වගේ අවස්ථාවන් අපි ගැනුම් ජර්නල් එකට දානවා. ගැනුම් ජර්නල් එකට අපි දානවා. ණයට ගැනුම් අපි ගන්න ගැනුම් ටික අපි ගැනුම් ජර්නල් එකට දානවා. ඒ වගේම දැන් ණයට අපි විකුණලා තිබ්බොත් දැන් අපි ණය ගන්නවා වගේම අපෙන් කවුරු හරි ණය ඉල්ලන්නත් පුළුවන්. එතකොට යාට අපි ණය දෙනකොට සල්ලි ඇතුළට එන්නේ නැතුව බඩු විතරක් එළියට එනවා. එතකොට කවුරු හරි සල්ලි දීලා අපි විකුණලා තියෙනවා නම් ඒක අපි ලැබීම් ජර්නල් එකට දාන්න පුළුවන්. සල්ලි ඇතුළට එනවා බඩු ටික එළියට යනවා. ඒක ලැබීම් ජර්නල් එකට දානවා. මේ වගේ ණයට අපි විකුණලා තිබ්බොත් ඒක අපි විකුණුම් ජර්නල් එකට තමයි දාන්නේ. ඒ වගේම ආපසු යැවුම්. හරිද? ආපසු යැවුම් කියලා කියන්නේ අපි යවන ටික. දැන් අපි එක්කෙනෙක්ගෙන් ණයට බඩු අරන් තියෙනවා. ඒකේ සමහර ඒවා ඩැමේජ් නම් හරි පාවිච්චි කරන්න බැරි තත්ත්වයේ තියෙනවා නම් ඒක අපි ආපසු යාටම යවලා දානවා. හරි? ආපසු අපි යවනවා. හරි? එයාට යවන එක අපි ආපසු එවුම් ජර්නල් එක කියලා කියන්නේ. ඒ වගේ දැන් අපි කීයක් හරි එවලා තියෙනවා නම් අපිට ආපු ටික අපි ණයට ගත්ත ටිකෙන් අපි ටිකක් අපිට මේක ඕන නැහැ කියලා යාට ආපසු යවලා තියෙනවා නම් ඒක අපි ආපසු යවුම් ජර්නල් එකට ලියනවා. ඊළඟට ආපසු එවුම් කියලා කියන්නේ ඒකට ඔපොසිට්. දැන් අපි කාට හරි විකුණලා තියෙනවා ණයට. එයා අපිට දැන් අපි දීපු බඩු වලින් මොකක් හරි ඩැමේජ් එකක් තියෙනවා නම් එයා ඒ බඩු ටික අපිට ආපහු එවනවා. එතකොට ඒකට අපි ආපසු එවුම් ජර්නල් එක කියලා කියන්නේ. එයා එවපු ටික අපි ඒ ජර්නල් එකට ලියනවා. ඒ වගේම සුළු මුදල් පොත් කියලා කියන්නේ දැන් අපි කම්පැනි එකක් ගත්තම එතන අපි කරන වියදම් දැන් කරන්ට් බිල්, ඉන්ටර්නෙට් බිල්, රෙන්ට් ඒ වගේ ලොකු වියදම් අපි කරනවා. ඉන්ෂුරන්ස්, ටැක්ස් ඒ වගේ වියදම් ටික. ඒ අතරතුරම දැන් කවුරු ආවොත් එයාට ටී එකක් දෙන්න නම්, ජූස් එකක්, බිස්කට් එකක් දෙනවා නම් ඒ ටිකක්. ඒ වගේම පෝස්ටිං charges. දැන් ස්ටෑම්ප් එකක් ගන්න, රෙජිස්ටර් පෝස්ට් කරන්න ඒ වගේ පොඩි වියදමුත් තියෙනවා. හරි දැන් අපි බැලුවා අපි ගෙවීමක් කරනකොට අපි මුදල් ගෙවීම් ජර්නල් එකට දානවා කියලා. හරි මේකත් අපි මුදල් දීලා තමයි කරන්නේ. සුළු වියදම් වුණත් අපි මුදල් දීලානේ කරන්නේ. එතකොට ඒ වගේ දැන් 10000ක් 20000ක් හරි දහස් ගණන් වලින් හරි මුදල් ගෙවීම් කරලා තියෙන ටික ලියනකොට ඒක මැදදී මේ වගේ රුපියල් 10ක රුපියල් 20ක වේදන් ටික අපි ලිව්වොත් ඒක අර ටෝටල් ටිකේම කැතට එන්නේ. ඒක හරි සම්පූර්ණ ඕල් නම්බර්ස් වලින් එන්නේ නැතුව ඒක ටිකක් නීට් නැති විදියට තියෙනවා. ඒ නිසා තමයි මෙයාලා මේ මොනවද කරන්නේ මේ වගේ සුළු වේදන් ටික වෙනම ලියන්න සුළු මුදල් පොත් කියලා තියාගෙන ඉන්නවා. එතකොට අපි මේ වගේ ස්ටෑම්ප් එකක් රුපියල් 50ට ගත්තම රෙජිස්ටර් පෝස්ට් එකක් කරා නම් නැත්නම් සීනි මොකක් හරි අරන් තිබ්බනම් ඒ වගේ පොඩි වේදන් ටික මේ සුළු මුදල් පොත් වලට අපි දානවා. ඒ වගේම පොදු ජර්නල් එක කියන්නේ මේ හතෙන් අඩංගු කරන්න බැරි මොකක් හරි සිද්ධියක් නැත්නම් ට්‍රාන්සැක්ෂන් එකක් තියෙනවා නම් ඒවා අපි මේ පොදු ජර්නල් එකට දානවා. ඒව මොනවද කියලා අපි පස්සේ බලමු. ඒක මම දැන්ම කියන්න යන්නේ. ඒ වගේම මේ පැත්තේ බලන්න මූල්‍යාශ්‍ර ලේඛන තියෙනවා. මේ හැම පොත්වලටම අදාළ මූල්‍යාශ්‍ර ලේඛන තියෙනවා. මේ ටික අනිවාර්යෙන් පාඩම් කරන්නම ඕනේ. මේක දන්නේ නැතුව අපි accounting කරන්න ඉගෙනගෙන වැඩක් නැහැ. එතකොට මේක අනිවාර්යෙන් පාඩම් කරන්න ඕන දෙයක්. ඒ කියන්නේ මොන සටහන් පොත්වලට මොන මූල්‍යාශ්‍ර ලේඛනද තියෙන්නේ පාවිච්චි කරන්න කියන එක පාඩම් කරන්නම ඕනේ. ඊළඟට අපි ජර්නල් එක තමයි අපේ දෙවෙනි පාඩම. හරිද? නිපුණතා මට්ටමම ජර්නල් එක ගැන තමයි අපි බලන්න යන්නේ. ඒ නිසා අපි ඒක පස්සේ බලමු. දෙවෙනි පාඩම අපි ඒක ගැන තමයි ඉගෙන ගන්න යන්නේ. එතකොට මේ දේව තමයි අපි මේ මූලික සටහන් පොත් කියලා කියන්නේ. Next we are going to learn about the prime entry books. The books of prime entry. The books of prime entry means books listing all the activities we are doing every day. We are going to listing those things into separate books. There are every transaction and events shall have a separate books. Types of books we can include the transaction or the events separately. The first one is cash receipt journal. Cash receipt means receiving when the every transaction or events that have receiving the cash, it will be included into the cash receipt journal.
Second one is cash payments. All the payments we are doing from our cash. The cash is going out of our business are included in the cash payment journal, and purchase journal and the sales journal. Purchase means we are giving money. It means money is going out from our business and goods are coming into our business. Then you can ask, then it should have to come under the payment journal, because the money is going out. This is the payment journal. Means when we getting some goods as a credit, we transaction to the credit, then it will be come under the purchase journal. Without we are paying, we are getting goods from others, then it's called credit purchase are come under the purchase journal. Like that, the credit sales are included in the sales journals. And after return outwards journal. Return outwards means we are selling some we are getting goods for a credit without paying. Then in that goods, some of them are damaged or they can't be used, then we should have to return them. We can't keep them. Also, we don't have to pay for them damaged good. Anyone will doesn't pay for the damaged good, he will be return it. Then we get in some damaged good, we should have to return that. Then return outwards, we will return to outwards, that's called return outward journal. If we sell some sells for the credit, then the customer will be returned to us the damaged goods. Then we should have to enter those things into return inwards. The good will be returned into inwards to us, called return inwards journal. Then the petty cash payment journal means we have a separate book for the payments that called as a cash payment journal. Every payment should have to come under that journal. But in case the offices or businesses have to make some small payments like postage and for postage and for making some tea for the customers for customer welfare, for these like little payments have in every companies or business. We can't input them into the payment journal, because every payments in the payments journal will be a big amount like 10,000, 20,000, 5,000, 2,000 like this. We can't input the small payments in that like 50 and 100 rupees and 200 rupees, 500 rupees. These kind of payments can't be included in the payments journal, because it doesn't look like neatly, professionally. That's why we are keeping a separate book for the petty cash payments. That called as a petty cash payment journal. After the last one is just a general journal. General journal means the transaction or the event that we can't input under these 7 books. Prime entry books are included under the general journals. I will explain about those transactions what we can input into the general journals in the next classes. And other things, the source documents are available in here. For every prime books there must have a source document for that. So you have to memorize these things, the source documents for the prime entry books. It must, you must have to memorize them. Then only you can face the exams or do the accountings further. After that, ledgers. The ledgers means we are going to learn ledgers are our second subject. Second unit is learning about these ledgers. Then we are going to learn about this in our second unit, and you can get a clear explanation about this. இப்போ அடுத்து கடைசியாக நம்ம வேகமாக வெளியீடுகளை பார்த்துட்டு இன்றைக்கி கிளாஸை முடிக்கலாம். ஏன்னா அது சின்ன விஷயம்தான். கணக்கீட்டு வெளியீடு அப்படின்னு சொல்கிறது பெரிதே ஒன்றும் இல்லை. நம்ம செய்கிற நிதி கூற்றுகளை தான் நம்ம வெளியீடுகள் அப்படின்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம செய்கிற நிதி கூற்றுகள். இப்போ நிதியாண்டின் லாப நட்டத்தை பார்க்குறதுக்கு வருமான கூற்று இல்லைன்னா லாப நட்ட கூற்றுன்னு சொல்லுவோம். அதை செய்வோம். அதே மாதிரி குறித்த தினத்தில் காணப்படும் சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை என்பவற்றை பார்க்குறதுக்கு
நிதி நிலைமை கூற்றுகள் அது செய்வோம். நிதி நிலைமை அறிஞ்சிக்கிறதுக்கு நிதி நிலைமை கூற்றுகளை செய்வோம். அதே மாதிரி உரிமையாண்மை மாற்றல் கூற்று, உரிமையாண்மையில் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத பார்க்குறதுக்கு உரிமை மாற்றல் கூற்று நம்ம செய்கிறோம். அந்த மாதிரி நிறைய கூற்றுகள் இருக்குது. அது நிதி கூற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிதி கூற்றுகளை தான் நம்ம கணக்கீட்டு வெளியீடுகள்னு சொல்லுவோம். இப்போ கடைசியாக நம்ம செய்கிறது தான் நம்ம කණකීට வெளியீடுகள் அப்படின்னு சொல்கிறோம். එතකොට අන්තිමට ටැග්ගලා අපි ගිණුම් කරන නිමවුම් ටික මොනවද කියලා බලමු. හරි, වෙලාව ගොඩාක් අඩුයි අපිට. ඒ නිසා දැන් ගිණුම් කරන නිමවුම් කියලා කියන්නේ ගිණුම් කරන්නේදී අපි අන්තිමට කරන ප්‍රකාශයන් වලට තමයි අපි මේ ගිණුම් කරන නිමවුම් කියලා කියන්නේ. එතකොට බලන්න කාලච්ඡේදයේ ලාභ හා අලාභ පෙන්නුම් කරන ආදායම් ප්‍රකාශය ලාභ හෝ අලාභ ප්‍රකාශය එම නම් දෙකකින් මොනවද කියන්න පුළුවන්. ඒ වගේම නිශ්චිත දිනයකට පවතින වත්කම් වගකීම් හා හිමිකම් වල පවතින තත්ත්වය පෙන්නුම් කරන මූල්‍ය තත්ත්ව ප්‍රකාශය. එහෙම දිනකම තියෙන මූල්‍ය වත්කම් වගකීම් හිමිකම් කීයද කියලා පෙන්වන්නේ මේ මූල්‍ය තත්ත්ව ප්‍රකාශය මගින් තමයි. එතකොට හතරවෙනි එක බලන්න, හිමිකමේ සිදුවන වෙනස්කම් පෙන්වන හිමිකම් වෙනස් වීමේ ප්‍රකාශය. එතකොට හිමිකමේ වෙනස්කම් ටික බලන්න වෙනම ප්‍රකාශයක් තියෙනවා. ඒ වගේම කාලච්ඡේදය තුල මුදල් ගලා එම් හා මුදල් ගලා යම් වෙනස් වීම පෙන්වුම් කරන මුදල් ප්‍රවාහ ප්‍රකාශය. එතකොට හැම දෙයකටම වෙන වෙනම ප්‍රකාශන අපිට හදා ගන්න පුළුවන්. එතකොට මේ ප්‍රකාශයන් වලට තමයි අපි ගිණුම් කරන්නේදී නිමවුම් හැටියට අපි කියන්නේ. The last thing of this unit is the accounting inputs. The accounting inputs mean the preparation of the basic accounting statements that will be allow economic decisions to taken are called as accounting inputs. The first one is for the example, the income statements and the statements of financial position, FSR. Okay, after the statements of changes in equity, changes of equity and cash flow statements. These are called as outputs in the accountings. Okay, this is the we call as a output in the accounting. அப்ப இன்னைக்கு நம்ம ஃபுல்லா இதோட நம்ம வந்து ஒரு முழு பாடத்தையும் முடிச்சிருக்கோம். சரியா, முழு தேர்ச்சியும் நம்ம முடிச்சிட்டோம். ஒரு பாடம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எக்ஸாமுக்கு முன்னாடியே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அப்போ இதோட நம்ம பாடம் முடியுது. அப்போ எக்ஸாம் கட்டாயம் நடக்கும். அதனால் எல்லோரும் ரெடி ஆகிக்கோங்க. மார்க்ஸஸ் வந்து அப்போவே உங்களுக்கு உடனடியாக திருத்தி ஆன்லைன் இல்லைனால உடனடியாக திருத்தி கொடுக்கப்படும். டைமிங் இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல். எக்ஸாம் எப்படி நடக்கும் அதுன்ற நடைமுறைகளை பற்றி நான் பின்னாடி அவங்களோட கழிச்சிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிய தருவேன். இப்போ அடுத்த கிளாஸஸில் நான் சொல்கிறேன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல் தி பெஸ்ட் எல்லோரும். அந்த இன்னைக்கு நம்ம படித்த ஃபுல் பாடங்களையும் கடைசி அக்கௌண்ட்ஸில் நம்ம படித்த பாடங்கள் எல்லாத்தையும் ஒருக்கா ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்ஸ் எல்லாத்துட்டையும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் நோட்ஸை போட்டுடலாம். என்னென்னா ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நீங்கள் அப்போ தான் கவனமாக பார்க்குறீங்களா, நோட்ஸ் எல்லாத்துட்டையும் இருக்கா அப்படின்றது தெரிய வரும். சரியா, அதனால தான் இப்போ நோட்ஸ் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் கிளாஸில் வாரீங்க. அப்போ நோட்ஸ் கட்டாயம் எல்லாத்துட்டையும் இருக்கணும். ஸோ அப்போ எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு வாங்க. இப்போ எக்ஸாம் நல்லா செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட். அப்போ இதோட நம்ம ක්ලාස මුරිච්චකලා. එතකොට එක්සෑම් එක අනිවාර්යෙන් තියෙනවා. එතකොට මම එක්සෑම් එක කොහොමද කරන්නේ, කොහොමද අපි පවත්වන්නේ කියන එක අංකල් එක කතා කරලා මම ඔයාලට දැනුම් දෙන්නම්. එතකොට මේ එක්සෑම් එක කරනකොට නෝට්ස් ටික හොඳට බලන්න. නෝට්ස් හැමෝගාම තියෙනවා කියලා මම හිතනවා. එතකොට හැමදාම ක්ලාස් එන නිසා ඔයාලගව නෝට්ස් තියෙයි කියලා මම හිතනවා. ඒ නිසා ඔයාලා ප්‍රිපේර් වෙලා ඉන්න අපි එක්සෑම් එක කරන එක ගැන මම ඔයාලට දැනුම් දෙන්නම්. එතකොට හැමෝටම මම සුබ පතනවා එක්සෑම් වලට. එතකොට මෙතනම අපි අද ක්ලාස් එක ඉවර කරගමු. Thank you. I hope you all have the notes of accounting and because we are all attending every classes, and you should have the notes of accounting, and the exam will be held on surely, and I will inform you how we are going to conducting this exam after discussing with the uncle, and we will display the marks on the group,
and you will get the marks suddenly, immediately, because there will be online, then you can get the marks immediately. After that, I am wishing all of you all the best, and we are going to end this class right now. Thank you.